இங்கே எதுக்காக வந்தீங்க? கிட்னி இதுக்கு வந்திருக்கோம். கிட்னி கொடுக்கலான்னு வந்தோம். எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஏன் இவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு இந்த முடிவு எடுத்துருக்கீங்க? தொழில் சரியா இல்லை, கடன் பிரச்சனை அதிகம். கடனை திருப்பி கட்ட வேறு வழி தெரியாமல் ஒரு கிட்னியை கொடுக்க வந்திருக்கிறோம் என பேசி முடிப்பதற்குள் உடைந்த குரலில் கண்ணீர் வடித்த இந்த அப்பாவி பெண்ணுக்கு பின்னால் ஒளிந்திருக்கும் மிகப்பெரிய மெடிக்கல் ஸ்கேம் தான் தற்போது ஆதாரங்களுடன் வெட்ட வெளிச்சமாகி பகீர் கிளப்பி இருக்கிறது. சமீப காலமாக சிறுநீரக பாதிப்பு அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பணம் படைத்த செல்வந்தர்களுக்கு சிறுநீரக பாதிப்பு சகஜமாக மாறிவிட்டது. அப்படி சிறுநீரக பாதிப்பு வந்து நோய்வாய்ப்படும் செல்வந்தர்கள் நீண்ட ஆயுளோடு வாழ அப்பாவி மக்களின் உயிர் பலிகடாவாக்கப்படுவதுதான் வேதனையின் உச்சம். இங்க கேரளத்தில் என்னதுக்கு வந்த கிட்னி கொடுக்கணும். எத்தனை லட்சம் ரூபாய்க்கு? 6 லட்சம். தமிழ்நாட்டில் ஒரு நோயாளி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்றால் அரசின் உடல் உறுப்பு தான மையத்தில் முன்பதிவு செய்வதோடு நோயாளிக்கு ஒத்துப்போகும் டோனர் கிடைக்கும் வரை காத்திருக்க வேண்டும். ஒருவேளை அவசரமாக சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் உறவினர்கள் இரத்த சொந்தங்கள் மூலம் உரிய பரிசோதனை செய்து கிட்னியை பெற்று மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இந்த நடைமுறை எல்லாவற்றையும் காற்றில் பறக்கவிட்டு தமிழ்நாட்டில் இருக்கும் அப்பாவி ஏழை மக்களை பலிகடாவாக்கி கேரள மாநிலம் கொச்சிக்கு அழைத்து சென்று கிட்னியை விற்பனை செய்ய வைத்து கட்டுக்கட்டாக காசு பார்க்கும் கும்பல் தான் நியூஸ் தமிழ் கள ஆய்வில் கையும் களவுமாக சிக்கி இருக்கிறது. எப்படி லேசர் ஹாஸ்பிடலோட இது உனக்கு எப்படி கிடைச்சது? எங்க பேக்கா ரெடி பண்ணது? இங்க நான் செக் பண்ணி பாருங்க சார், ரெடி பண்ணது. எவ்வளவு படிச்சிருக்க? கேரள மாநிலம் கொச்சியில் அமைந்துள்ள பிரபலமான லேக் ஷோர் மருத்துவமனை தான் கிட்னி விற்பனையின் ஹாட்ஸ்பாட். அதாவது நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், சேலம் மாவட்டங்களில் கந்து வட்டிக்கு கடன் வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் அவதிப்படும் அப்பாவி ஏழை மக்களை குறிவைத்து கேரளாவிற்கு அழைத்து சென்று லேக் ஷோர் மருத்துவமனையில் வைத்து பரிசோதனை செய்து கிட்னி எடுக்கப்படுகிறது. சட்டத்திற்கு புறம்பாக யார் என்றே தெரியாதவர்களை பணத்தாசை காட்டி கொச்சிக்கு அழைத்து செல்லும் சேலத்தைச் சேர்ந்த புரோக்கர் சவுந்தரராஜனின் ஒப்புதல் வாக்கு மூலம் இன்னும் நடுநடுங்க வைக்கிறது. നിന്റെ പേരെന്ത്? സൗന്ദരരാജ്. എത്ര പേഷ്യന്റിക്ക് നീ ലക്ഷൂർ ആശുപത്രിയിൽ കിഡ്നി ഡോണറെ കൊടുത്തിട്ടുണ്ട്? 10 பேஷண்ட் இருக்கு சார். ஹாஸ்பிடல் தெரிஞ்சுதான் நீங்க பண்றியா? ஹாஸ்பிட்டல் தெரிஞ்சு தான் நான் பண்ணுறேன். வர போக தெரியும் சார். வந்து பேஷண்ட் வந்து அவங்க செக்கப் போட்டு இந்த மாதிரி டோனர்னா செக்கப் எழுதி கொடுப்பேன். டாக்டர் பார்த்துட்டு எழுதி கொடுப்பாங்க, அவ்வளோதான். அபிசார் தான் எழுதி கொடுப்பாரு. அவங்க டேரக்டாக நான் போக மாட்டேன். அவங்க யார் பேஷண்ட்டோ அவங்க தான் போவாங்க. லீவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் சொல்கிறது நமக்கு அப்படி போக ரிலேஷன். நம்ம இது ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் சார் பண்ணுறோம். நம்ம லிவர் டோனர் இருக்காங்க, பேஷண்ட் யாராவது இருக்காங்களா, லிவர் டோனர் தேவைப்படுமா? பி பாசிட்டிவ். பி பாசிட்டிவ். ஓ பாசிட்டிவ் யாராவது இருக்காங்களா? வொர்க் அப் முடிஞ்சவங்க தெலுங்கு அப்படி இல்லையா? ஒருத்தர் இல்லை. அமௌண்ட்டு எத்தனை தெரியுங்களா? எந்த அமௌண்ட்டு? டோனருக்கு அமௌண்ட்டு அது எனக்கு தெரியாது. பாதிக்கப்பட்ட நோயாளியின் உறவினர் போல போலியாக ஆவணங்களை தயாரிக்கும் சவுந்தரராஜன் கிட்னி கொடுக்க வருவோரிடம் 20 ரூபாய் பத்திரத்தில் கையெழுத்தும் வாங்கி வைத்திருக்கிறார். வாராவாரம் கொச்சிக்கு செல்லும் புரோக்கர் சவுந்தரராஜன் இதுவரை தமிழ்நாட்டைச் சேர்ந்த 80 பேரை கொச்சி லேக் ஷோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கிட்னி உள்ளிட்ட உடல் உறுப்புகளை விற்பனை செய்ததற்கு அவன் தங்கியிருந்த லாட்ஜ் அறையில் கொட்டி கிடந்த ஆவணங்களே சாட்சி. இன்னும் உச்சமாக கிட்னி தேவைப்படும் நோயாளியிடம் இருந்து 30 லட்சம் ரூபாய் வரை வாங்கி அமுக்கிக் கொள்ளும் இந்த கும்பல் வறுமைக்காக உயிரை பணயம் வைக்கும் அப்பாவி தமிழ்நாட்டு மக்களுக்கு வெறும் 5 லட்சம் 7 லட்சம் என கொடுத்து சரி கட்டி விடுகிறது.
வெறும் 30 வயதே ஆன இளைஞர் ஒருவர் கந்துவட்டி கடனை சமாளிக்க முடியாமல் உயிரை பணயம் வைக்க துணிந்து புரோக்கர் சவுந்தரராஜனுடன் கொச்சிக்கு வந்திருப்பதை பார்க்கும் போதே அதிர்ச்சியில் உறைய வைக்கிறது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா நான் முன்னாடி அது ரெடி பண்ணி வைக்க ஈஸியா இருக்கும். கொஞ்சம் அது எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். டோட்டலா 30 லட்சமா? என் கடன் பிரச்சனை இருக்கு, கொடுத்தோம். கடன் 3 லட்ச ரூபா கடன் இருக்கு. வெளியே கந்து வெட்டி எல்லாம் பணம் வாங்கி எல்லாம் போயிடுச்சு. கடன் தொல்லை கண்ணை மறைக்க கிட்னியை கொடுக்க முன்வருவோர் அதற்கு பின்னர் வரும் பின் விளைவுகளை பற்றி யோசிப்பதில்லை. கிட்னி கொடுக்க வருவோருக்கு ஓராண்டுக்கான மருத்துவ செலவை பார்ப்பதாக சம்பந்தப்பட்ட நோயாளி அளிக்கும் உறுதியும் வெறும் வாயளவிற்குத்தான். ஏஜென்ட்டுகளை கைக்குள் வைத்துக் கொண்டு சட்டவிரோதமாக கொச்சி லேக்ஷோர் மருத்துவமனை உடல் உறுப்புகளை விற்பனை செய்து வருவது அம்பலமாக இருக்கிறது. மிக மிக பிரபலமான கொச்சி லேக்ஷோர் மருத்துவமனைக்கும் சேலத்தில் இருக்கும் சவுந்தரராஜனுக்கும் தொடர்பு ஏற்பட்டது எப்படி? சட்டவிரோதமான உடல் உறுப்பு விற்பனைக்கு மேலும் யார் யாரெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள்? லட்சம் லட்சமாக பணத்தை வாங்கிக் கொண்டு உடல் உறுப்புகளை விலைக்கு விற்று பணம் சம்பாதிக்கும் லேக்ஷோர் மருத்துவமனைக்கு பின்னணியில் இருப்பது யார் என்பதை தமிழ்நாடு, கேரளா என இரு மாநில சுகாதாரத்துறை அதிகாரிகளும் மிக தீவிரமாக எடுத்துக்கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.